கால் வலி, மூட்டு வலி இது எதனால வருது? வீட்லயே இதுக்கான பயிற்சிகள் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வீடியோவ மறக்காம பாருங்க. மேலும் இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் டிப் டூ டோ ஃப்ளெக்ஸ். காலோடைய டாப் எட்ஜ கீழ டிப் பண்ணணும். லோ எட்ஜ அப் பண்ணணும். டிப் டோ, டிப் டோ. இதுதான் இந்த எக்சர்சைஸ். இத 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. 2 காலுமே சேம் டைம்ல பண்ணலாம். செகண்ட் எக்சர்சைஸ் ஸ்குவீஸ் அண்ட் ஓப்பன். உங்கள பார்த்த மாதிரி உங்க 2 பாதத்தையுமே ஸ்குவீஸ் பண்ணுங்க. தென் ஓப்பன் பண்ணுங்க. ஸ்லோலி ஸ்குவீஸ், ஸ்லோலி ஓப்பன். இதுவும் 5 டைம்ஸ் பண்ணுங்க. தேர்ட் எக்சர்சைஸ் ஹீல் டு டோ டேப்ஸ். இது வந்து ஜஸ்ட் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க சேர்ல இருந்து ஒரு போஸ்டர் ஃப்ரண்ட்ல வந்து நல்லா உங்களுடைய கைய நல்லா கிரிப்பா பிளேஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் டு பேக் ஃபாஸ்ட்டா வந்து டிப் பண்ணி டோ பண்ணுங்க. டிப் பண்ணி டோ பண்ணுங்க. உங்களுடைய ஹீல் வந்து டச் பண்ணணும். உங்களுடைய ஹீல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல மாத்தி மாத்தி டச் பண்ணணும். இந்த வீடியோல காட்டுற மாதிரி ஸ்லோவா பண்ணுங்க. ஃபோர்த் எக்சர்சைஸ் நீ கர்ல். இந்த மாதிரி ஒரு சேர்ல ஸ்ட்ரெயிட்டா ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க. உங்களுடைய ரைட் லெக்க ஸ்லோவா அப் பண்ணுங்க. அப் டு நீ வந்து பெண்ட் ஆகாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எல் ஷேப் வரும். 90 டிகிரியில் உங்களுடைய லெக்கை ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பேர் நீ கேர்ள். திருப்பி ஸ்லோவாக உங்களுடைய லெக்கை டவுன் பண்ணுங்க. இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஆப்போசிட் லெக்கு சேம் அதே போஸ்டர் ஸ்லோவாக ரைஸ் பண்ணுங்க அப் டு 90 டிகிரி. ஃபிஃப்த்து எக்ஸசைஸ் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி கீழே உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுடைய ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒரு லெக்கை உங்களுடைய தைஸ் பக்கமாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆப்போசிட் லெக்கை நல்லா ஃப்ரீயாக ஸ்ட்ரெயிட்டாக நீட்டிக்கோங்க. ஒரு பில்லோ ஆர் ஒரு ஜஸ்ட் ஒரு டவலை ஃபோல்ட் பண்ணி உங்களுடைய நீக்கு கீழே பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய காலை நீ வரைக்கும் ஸ்லோவாக ரைஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் ரைஸ் ஆகிற மாதிரியே ஸ்லோவாக ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. திருப்பி ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க. இதுதான் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஸ்லோவாக ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க, ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க. இதையும் 5 டைம்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஸ்குவாட்ஸை நம்ம ப்ராப்பராக பண்ணணும். உங்களுடைய நீஸை உங்களுடைய ஷோல்டர் லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக உங்களுடைய பட் ரீஜன் மட்டும் கீழே நல்லா ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் ஆகும். ஸோ ஸ்லோவாக பண்ணுங்கள். ஃபுல்லாக என்னால் உட்கார முடியலனாலும் பார்ஷியலாக கூட பண்ணலாம். பார்ஷியலாக பண்ணுறனாலும் ஓகே.